ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குறிச்சு பேசுறேன். இப்ப வந்து ஒரு முடி கயிறு கட்டுறது எப்படி? அது எந்த விஷயத்துக்கு முடி கயிறு பயன்படுத்தலாம்? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பெரியவங்களோ சில விஷயத்துல எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. அதே மாரி நீ இந்த இடத்துக்கு போயிட்டு வா, ஆனா தனியா போமாட்டாங்க. யாராவது கூட வர சொல்லுவாங்க. எனக்கு போறதுக்கு ஒரு அச்சமா இருக்கு. கூட வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பயம்ன்றது அவங்க மனசுல பதிவு இருக்கும். ஒண்ணு ஏதோ ஒண்ணு பார்த்து பயந்து இருக்கலாம். இல்ல மனதளவுல அவங்க பாதிப்பு இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த மூடு கயிறு கட்டினா, அந்த பயத்துலேருந்து விடுபடக்கூடிய விஷயம் கிடைக்கும். அதே மாரி பிள்ளைகளும் தூங்கும்போது திடீர் திடீர்னு எழுந்துட்டு உட்கார்ந்து அழுவாங்க. ஒரு மாதிரி உடம்பு சிலுத்துக்கு காட்டுற மாரி செய்வாங்க. அந்த மாரி பிள்ளைகளுக்கும் இந்த மூடு கயிறு கட்டலாம். அது இல்லாத இரவு நேரத்தில வேலைக்கு போயிட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வராத வாலிப பசங்களுக்கும் இந்த கயிறு கட்டலாம். அது மட்டும் கிடையாது. பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு முடிக்கயிறாக இது இருக்கும். இது என்னன்னா, இது மந்திர சக்தி வாழ்ந்த முடிக்கயிறு. அந்த மந்திரம் பிரயோக முறையும், அது எந்த வகையா பண்ணணுன்றத பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து வெள்ளை எருக்கன் செடி இருக்கு இல்லையா? அந்த வெள்ளை எருக்கன் செடியோட நார எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது வந்து ஒரு கயிறு மாரி ரெடி பண்ணிக்கணும். அந்த 2 கயிறு மாரி ரெடி பண்ணி 2 வகையான நூல்கள் வந்து கயிறு மாரி எடுத்து இந்த இந்த 2 உள்ளங்கையில வச்சு இப்படி தேய்க்கும்போது, ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சுக்கும். பிணைஞ்சு அப்படியே வந்து அது ஒரு கயிறா வந்து நீட்டா வந்துரும். அது வந்து அறுப்பாடாம இப்ப இழுத்தாலும் கட் ஆகாது. அந்த அளவுக்கு வந்துரும். அந்த மாரி எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த மாரி நூல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு நீட்டா ஒரு 2 மீட்டர், 3 மீட்டருக்கு எடுத்துக்கலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு லைட்டா வந்து முடி போட்டுக்கலாம். அந்த இது பத்தலன்னா, அந்த கயிறுக்குள்ளேயே இன்னொரு கயிறு வச்சு இப்படி தேய்க்கும்போது, ஒண்ணு ஒண்ணு உராய்ஞ்சு அப்படியே கயிறு மாரி ஆகும். அந்த மாரி செஞ்சு வச்சுக்கங்க. பிறகு அவுல், கடல், பொரி, வெல்லம், வெத்தல பாக்கு, ஊதுவத்தி, கற்பூரம், மஞ்சள், பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கங்க. அருகம்புல் வைங்க. பிள்ளையார் பக்கத்துல வெத்தல வச்சு, வாழைப்பழம் வச்சு, ஒரு ரூ. 11 தட்சணை வைங்க. அது பக்கத்துல வாழை இலை போட்டு, அவுல், கடல், பொரி, வெல்லம், வெத்தல பாக்கு, ஊதுவத்தி பழம், தேங்காய், கற்பூரம், எலுமிச்சை பழம் எல்லாம் வைங்க. வச்சுட்ட பிற்பாடு இந்த மந்திரத்த படிக்கணும். இப்போ அந்த மந்திரத்த எப்படி படிக்கணும்? அந்தத பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன தேவதை இருக்கு, அந்த தேவதையோட சக்தி பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து விநாயகர் வந்து வெள்ளை எருக்கஞ்செடிக்கு விநாயகர் வந்து அதிதேவதையா இருக்கிறதுனால, அவர வணங்கிட்டு அவருக்கெல்லாம் இந்த நம்ம ஆசீர்வாதம் பெற்று, திருப்பி நம்ம பைரவர் கிட்ட போறோம். இது வந்து கபால பைரவர் இவர் பேரு. இவர் என்னன்னா, மயன தெய்வம் இது. மயானத்துல இருக்கக்கூடிய வலிமையான தெய்வம் தான் கபால பைரவர். எல்லாருக்கும் வந்து தைரியத்த ஊட்டக்கூடிய பைரவர். எல்லா பேய், பூதம், பிசாசுகளுக்கும் அதிபதி. அவர் பார்த்தாலே தெரிச்சு ஓடக்கூடிய தெய்வ சக்தி உள்ளவர் தான் கபால பைரவர். அவர் மந்திரம், அவரோட எந்திரம் தான் நம்ம குடுக்க போறோம். அது நீங்க பார்த்துக்குங்க. அந்த எந்திரத்த. அந்த எந்திரத்த அந்த மாரி எழுதி வச்சுக்குங்க. எழுதி வச்சுட்டு, அது ஒரு ரட்சையாக நீங்க வந்து செம்பு தகடு, ஒரு திரேக ரட்சையாக ஒரு 2 இன்ச்சுல ஒரு ஒரு ரட்சை வாங்கிக்கங்க. நான் குடுக்குற மந்திரத்த உருவேத்து, அந்த தேக ரட்சையாக இருக்கிறது வந்து விபூதி போட்டு நல்லா தேய்ச்சுட்டு, அதில தோஷம் அது போயிடும். அதில தகுடோட தோஷம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பன்னீர்ல கழுவிட்டு, அப்படியே சுருட்டு அந்த ரச்சையில போட்டு அடைச்சிடுங்க. அடைச்சிட்டு, இப்போ இது இருக்கு இல்லையா? அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த வெள்ள அருக்கன் வேரோட கயிறு, அதில கட்டணும். அதில வந்து கோத்து விட்டுட்டு, முடிக்கயிறு வந்து எந்த பக்கம் 8 மூடி போடணும். ஆ அந்த பக்கம் அதாவது ஆ
அந்த ரச்சியோட காப்பு இருக்கு இல்லையா? அத நம்ம வந்து உள்ள கோத்து விட்டுட்டு, இந்த சைடு ஒரு 8 முடி, இன்னொரு பக்கமும் இன்னொரு 8 முடி. முடி போடும்போது இந்த மந்திரத்த படிச்சுக்கினே அந்த முடி போடணும். அந்த முடி போட்டு அவங்க இடுப்புலயோ, வலது கையிலயோ கட்டுனீங்கன்னா, பயமோ, கோளாறோ எதுவுமே இருக்காது. அதனால அந்த இது காட்டுறேன் பாருங்க. சரிங்களா? இது ஒரு முறை. இந்த மாரி கட்டுனீங்கனாலே சர்வ பயத்துலருந்து விடுபடுவாங்க. இல்ல நீங்க வந்து ரட்சையாக பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும்போது, ஒரு அண்ணா கயிறு வாங்கிக்கங்க. அண்ணா கயிறுல 108 முடி போட்டு இந்த மந்திரம் படிச்சுன்னு முடி போடுங்க. அந்த 108 முடி போட்டு, அந்த பைரவர நெனச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கற்பூரம் எடுத்து, எலுமிச்சம்பழம் உடைச்சு, பிழிஞ்சு போட்டு, யார் பாதிச்சிருக்காங்களோ, யார் பயப்படுறாங்களோ, அவங்க கையில இத கட்டுனீங்கனாலே, அவங்களுக்கு திருப்பி தைரியம் வந்துரும். இந்த நல்ல முறை பயன்படுத்துங்க. எல்லாரும் நல்லா இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.